கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்திக்காக என்மேல் விழுந்த கடமை, the duty fell upon me. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது என்மேல் விழுந்த கடமை. ஒவ்வொருவருக்கும் கடமை உணர்வு இருக்க வேண்டும். பேருக்காக எந்த ஒரு காரியத்தையுமே நாம் செய்யக்கூடாது. கடமை உணர்வோடு கூட நாம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கடமை இருந்தது. அது என்ன கடமை என்றால், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்க வேண்டும். ஒரு உக்கிரான உத்தியோகம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்தான் செய்தாக வேண்டும். அவர் இன்னொரு நபரை நியமித்து இந்த வேலையை நீ செய் என்று அவர் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரே அந்த வேலைக்கு அழைக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் அந்த வேலையை அவரே செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சிறப்பாக செய்ய முடியும். இதற்காக இயேசு கிறிஸ்து எந்த விதமான ஒரு உதவித்தொகை அவர் கொடுக்கவில்லை. அவருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை அவர் செய்து நிறைவேற்ற வேண்டும். உக்கிரான உத்தியோகம் என்று சொல்லும்போது பிறருடைய பொருளை தன் பொருளை போல பாதுகாப்பதுதான் உக்கிரான உத்தியோகம். நம்முடைய பொருளுக்கு நாமே ஒரு கூலியை எதிர்பார்ப்போமா? பாதுகாப்பதற்கு எதிர்பார்க்க மாட்டோமே. அது நம்முடைய பொருள், நாம் தான் அதை பாதுகாக்க வேண்டும். அந்த விதமான ஒரு கடமை உணர்வோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷ வேலையை ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் சொல்லும்போது, நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, அதை நான் செய்தாக வேண்டும். எனவே சுவிசேஷத்தை ஆசிய முழுமைக்கும் தடையில்லாமல் சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தீமோத்தேயுக்கு எழுதும்போது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் உண்மை உள்ளவராக இருந்தபடினாலே இந்த ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் அநேகத்தின் மேலே அதிகாரியாக நிறுத்தப்படுவான். ஏனென்றால் அவன் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தான். அதனாலே அவனுக்கு அதிகமான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஆக இவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தித்தார், இந்த ஊழியத்திற்கு தேர்வு செய்தார், இந்த ஊழியத்தை அவனிடத்தில் ஒப்புவித்தார்.
கடமை உணர்வோடு கூட அந்த ஊழியத்தை அவர் செய்து நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம் 11வது வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்குள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பயப்படாமல் பேசு என்று அவனை தைரியப்படுத்துகிறார். திடன்குள் என்று சொல்லுகிறார். ராத்திரியிலே அவனுக்கு தரிசனம் காண்பிக்கிறார். பவுலின் அருகே நின்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை குறித்து எருசலேமிலே எவ்விதமாக சாட்சி பகர்ந்தாயோ அதே போல ரோமாவிலும் என்னை குறித்து நீ சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலே முழு பலனை கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்டவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார் என்று நாம் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நம்மையும் பலப்படுத்தக்கூடியவர் கர்த்தர். அவருடைய வல்லமையுள்ள வசனம் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது பரத்தின் வசனமாக இருக்கிறது. இந்த உலக ராஜ்யங்களுக்கெல்லாம் சொல்லும்படியாக சொல்லப்பட்ட வசனமாக இருக்கிறது. இந்த பூமியிலே மூளை முடுக்கெல்லாம் நாம் சென்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷ வசனமாக இருக்கிறது. இது கர்த்தரின் வசனமாக இருக்கிறது. இதை யாரும் தடுக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இது பரத்திலிருந்து வந்தது, இது பூமியிலே உண்டானது அல்ல, பரத்தின் செய்தியாக இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் பரலோகத்தின் கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வார்த்தைக்கு இந்த பூமியிலே உள்ள யாவரும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 17வது வசனம், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லுகிறார். அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உக்கிரான உத்தியோகம் எதையும் எதிர்பார்த்து அதை செய்ய முடியாது. ஒரு கடமை உணர்வோடு கூட அதை செய்ய வேண்டும். கடனுக்காக செய்ய முடியாது. சிலர் கடனுக்காக செய்வார்கள். ஏதோ பட்ட கடன், அதை அடைப்பதற்காக நான் அடிமையாக இருந்து இந்த வேலையை செய்கிறேன் என்று செய்வார்கள். அப்படி அல்ல இந்த சுவிசேஷ வேலை. மனப்பூர்வமாக உற்சாக மனதோடு உக்கிரான உத்தியோகத்தோடு செய்ய வேண்டிய வேலை. எனவே அவர் சொல்லுகிறார், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு அதனாலே பலன் இருக்கிறது. ஒருவேளை நான் உற்சாகம் இல்லாதவனாக சோர்வோடு கூட நான் அந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை நான் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்கிறார். அதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது, நானே செய்தாக வேண்டும். சில வேலைகளை நாமே தான் செய்ய வேண்டும், அதான் சிறப்பாக இருக்கும். எனவே தேவன் நம்மை தேர்வு செய்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு ஊமையிலே திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக மூத்த குமாரனை இளைய குமாரனை கேட்டுக்கொண்டார். எதற்கு அந்த மூத்த குமாரனை இளைய குமாரனையும் கேட்டுக்கொண்டார்? அவங்க தான் இந்த திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்ய வேண்டும். அவங்க தான் கூலி எதிர்பாராமல் போய் வேலை பார்ப்பார்கள். கடமை உணர்வோடு கூட வேலை பார்ப்பார்கள். ஒரு உக்கிரான உத்தியோகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு. அவங்க தான் அதை செய்யணும். ஒரு வேலைக்காரனை அனுப்பினால் அவன் கூலிக்காக போய் செய்வான். நேரத்தை பார்த்து அங்கிருந்து கடந்து வந்து விடுவான். கடமை உணர்வோடு கூட செய்ய மாட்டான். எனவே ஆண்டவர் சொன்ன ஊமையிலே கூட பிள்ளைகளை பார்த்து தான் தன் தகப்பன் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து சில வேலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வேலைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி தேவ தூதர்கள் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வேலை செய்கிறார்களோ அதை போல இந்த பூமியில் இருக்கிறதான நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே அந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது. அந்த வேலையை அவர் உற்சாக மனதோடு கூட அவர் செய்திருக்கிறதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதுவரை நாம் ஊழிய சம்பந்தமாக பார்த்தோம். அதே போல ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு கடமை உணர்வு இருக்கிறது.
அது என்ன கடமை? 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனம், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். அப்ப இருவருக்குமே கடமை இருக்கிறது. எனக்கு ஒரு கடமையுமே இல்லை, என் மனைவி தான் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது, நான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. கணவனுக்கும் கடமை இருக்கிறது, மனைவிக்கும் கடமை இருக்கிறது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்து சபையாருக்கு எழுதின கடிதத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறார். குடும்பமே இல்லாத ஒரு நபர் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கான கடமை உணர்வுகளை பற்றி அவர் எழுதுகிறார். இது ஆவியானவருடைய வேலையாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடமை. நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதை அவன் செய்து நிறைவேற்ற வேண்டும். அதே போல மனைவியும் புருஷனுக்கு செய்ய கடமை. இருவருமே கடமை உணர்வோடு கூட இந்த பூமியிலே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று பாருங்கள். மனைவி சாப்பிட்டாளா? மனைவி நினைக்க வேண்டும், கணவர் சாப்பிட்டாரா? வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரே, என்னங்க வேலை எப்படி இருந்தது? பல காரியங்களை குறித்து கேட்க வேண்டும். ஒரு அக்கறையோடு கூட விசாரிக்க வேண்டும். கணவன் மனைவி ஆகிய இருவருமே ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒரே சரீரமாக இருக்கிறபடினாலே கடமை உணர்வோடு கூட பணியாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த வசனத்திலே உணர்த்துகிறார். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 22வது வசனம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். யாரெல்லாம் மனைவியை தேர்வு செய்கிறார்களோ அவங்க நன்மையானதை கண்டடைகிறார்கள். உலகத்திலே எத்தனையோ பொருட்கள் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, அழகழகான பொருட்களை வாங்குகிறார்கள். இதெல்லாம் மனிதனுக்கு நிறைவாய் விடுகிறதா? இல்லையே. அவன் ஒரு மனைவியை கண்டடைய வேண்டும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மற்றதெல்லாம் ஓயாத ஒழுக்கு. நீங்கள் எது வாங்கினாலும் அது ப்ராப்ளமாக முடியும் உங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் மனைவி மாத்திரம்தான் கடைசி வரைக்குமாக உங்களோடு கூட பயணிக்கக்கூடியவர்கள். பிள்ளைகளாம் கூட அவங்க திருமணமாகி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் மனைவி மாத்திரம் உங்களோடு கூட உங்களுடைய வீட்டிலே ஆயுசு காலம் முழுவதுமாக இருந்து பயணிக்கக்கூடியவர்கள். அதே போல கணவனும் உங்களோடு கூட இருந்து பயணிக்கக்கூடியவர்கள். எனவே ஒரு மனிதன் மனைவியை கண்டடையும் போது நன்மையானதை கண்டடைகிறான் என திருமறை போதிக்கிறது. கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய சமூகத்திலே நன்மையையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் மனைவியை கண்டடைய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் போகிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. பொண்ணுன்னா தங்கம், தங்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். பெண் பார்க்க போகிறோம் என்று அநேகர் சொல்லுவதில்லை, பொன் பார்க்க போகிறோம் என்று தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையிலே ஒரு உண்மையும் அடங்கி இருக்கிறது. உண்மையிலே பொண்ணை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. எவ்வளோ போடுவீங்க, என்னென்னலாம் சீர்வரிசையை செய்வீங்க, இதைத்தான் முதலாவது வைக்கிறார்கள். அந்த பெண் அழகானவளா, குடும்பத்துக்கு ஏற்றவளா, குடும்பத்தை கட்டக்கூடியவளா, கர்த்தராலே நேசிக்கப்பட்டவளா, குடும்பத்துக்கு உகந்தவளா என்று பெண்ணை போய் அவர்கள் பார்ப்பது இல்லை. விலை பேசும்படியாக போகிறார்கள். எவ்வளவு பெரிய தவறு நடக்கிறது என்று பாருங்கள். எனவே வேதம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடையக்கூடியவன் இந்த விதமான ஒரு மனைவியை கண்டடைய வேண்டும். அவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்படி கண்டடையும் போது கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்வான். ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை ஏவாளை கொடுத்தார். ஆதாம் அவளை நேசித்தான். மற்ற எல்லாம் அவனுக்கு பிடிக்கல.
ஏவாள் தான் மிகவும் ஏற்றவளாக இருந்தாள். அவன் அவளை நேசித்தான். இது தேவ சமூகத்திலிருந்து வந்தது. அதே போல வர வேண்டும். அதற்காக காத்திருங்கள். அப்படியாக நீங்கள் கண்டடையும்படியாக முயற்சி எடுங்கள். எல்கானாவை நாம் அறிவோம். அன்னாளுடைய கணவன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8வது வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இன்னைக்கு 10 பிள்ளைகள் நமக்கு பிறந்திருந்தா கூட அதை காட்டிலே நான் தான் உனக்கு அதிகம். நீ ஏன் அழுகணும்? பிள்ளையே இல்லை. அதனால அழுது கொண்டிருக்கிறாள். அதனாலே சாப்பிடாதிருக்கிறாள். அன்னாள் தேவ சமூகத்திலே தன்னை ஊற்றி ஜெபித்தார். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்றாள். அதை நான் உமக்கே நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். அந்த சமயத்தில் தான் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது எல்கானா பார்த்து கேட்கிறார், அண்ணாலே ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு அநேக கணவன்மார்கள் வீட்டிலே மனைவியானவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்பதில்லை. நீ அழுகிறதுக்கு தான் நீ வந்திருக்கிற இந்த வீட்டுக்கு. உன்னால அழுது இந்த வீடே ஒன்றும் இல்லாமல் போகுது என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். அழுகக்கூடியவர்களை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று தானே கேட்க வேண்டும். ஆக மனைவியை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். இங்கே எல்கானா ஆறுதல் சொல்லுகிறான். அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பிள்ளைகள்லாம் அப்புறம்தான். முதலேவா பிள்ளைங்க பிறந்துறாங்க. கணவன் மனைவியாக திருமணத்திலே இணைகிறார்கள். அதுக்கப்புறம் தானே பிள்ளைகள் வருகிறது. பிள்ளைகள்லாம் இரண்டாவது. முதலாவது மனைவி. 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறான் கணவன். அன்பான சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்த வேண்டும். அவர்களை தேற்ற வேண்டும். அவர்கள் எங்கே போவார்கள்? உங்களை விட்டால் வேற கதியே இல்லை. ஒரே சரீரமாக இருக்கின்றீர்கள். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? சாலமோன் ஞானி கேள்வி எழுப்புகிறார். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. Who can find a virtuous woman? For her praise is far above rubies. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? உலகத்திலே எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அதுல குணசாலியான ஸ்திரீ யார் என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கண்டுகொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும். நீதிமொழிகள் 31:29 சொல்லுகிறது, அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் கணவன். எப்படி புகழ்கிறான்? எல்லாருக்கும் மேற்பட்டவள். அவள் ஒரு வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை கவனிக்கிறாள். பிள்ளைகளுக்கு நேரப்பட உணவு அளிக்கிறாள். எனவே அவளுடைய கணவன் அவளை புகழ்கிறான். நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. வீட்டை கட்டக்கூடிய ஒரு ஸ்திரியாக இருக்கின்றாள். எனவே கணவன் அவளை பார்த்து புகழுகிறான். அன்பான கணவன் மனைவிமார்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் கடமை உணர்வோடு கூட இருந்து உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும்.
மூன்றாவதாக தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை. பிள்ளைகளுக்கும் கடமை இருக்கிறது. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது. பரிசுத்த வேதாகமும் அதை பற்றி நமக்கு போதிக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 10-13 வசனங்கள். எப்படினில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. தாய் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஒருவேளை கனம் பண்ணாவிட்டால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயுடைய கட்டளையில் இருக்கிறது. அப்ப எப்பேற்பட்ட அது கட்டளை என்று பார்த்தீர்களா? தாய் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் பிள்ளைகள். கண்டிப்பாக தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அவர்களை நோக்கி, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கொற்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாரம்பரிய போதனைகளை கடிந்து கொள்ளுகிறார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கொற்பான ஒரு காணிக்கை கொடுத்தா கடமை தெரிந்தது, பிள்ளைகளுடைய கடமை தெரிந்தது. இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு இந்த விதமாகத்தான் பிள்ளைகள் செய்கிறார்கள். நான் தான் காசு கொடுத்துட்டேன்ல, சம்பளம் வாங்கி முதல் காசு உங்களுக்கு தான் நான் கொடுத்தேன், அப்போ அதோட கடமை முடிந்து போனதா? அதான் கொற்பான் காணிக்கை. அப்படித்தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் போதனை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல், இனிமேல் ஒன்றும் கொடுக்க வேண்டியதே இல்லை, ஏன்னா இதை கொடுத்துட்டே இல்லை, போதும். அதோட நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது பாரம்பரிய போதனை. தேவ வசனம் அப்படி ஒன்றும் இல்லை. உன் தாயின் தகப்பனையும் கடைசி வரைக்கும் கனம் பண்ண வேண்டும். காணிக்கை கொடுத்துட்டா மட்டும் போதாது, கடைசி வரைக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது. இது போலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. அவர்களை கனம் பண்ணி ஆக வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவன் அவர்களை நமக்கு பெற்றோராக கொடுத்திருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். எபேசியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனம் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்குள்ளாக நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதான் நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இது முதலாவது கற்பனை. எது? தாய் தகப்பனை கனம் பண்ணுவது முதலாவது கற்பனை. வேதாகமத்தினுடைய போதனையாக இருக்கிறது. Honor thy father and mother, which is the first commandment with promise. இது முதலாவது கற்பனையாக இருக்கிறது. தாய் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நீங்க பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும், இதுதான் நியாயம். இப்படி கீழ்ப்படியும் போது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். உன்னுடைய வாழ்நாள் இந்த பூமியிலே நீடித்திருக்கும். 2 ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உனக்கு நன்மை கிடைக்கும், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். கனம் பண்ணலைனா நன்மை கிடைக்காது, உன் வாழ்நாளும் நீடித்திருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நீடித்திருக்கணும், நன்மை உண்டாகணும் அப்படின்னா நாம் தாய் தகப்பனை கனம் பண்ணி ஆக வேண்டும். பெற்ற தாயோ தகப்பனையோ பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கக்கூடாது. அது விரோதமான ஒரு வார்த்தை. அவர்களை நாம் கனம் பண்ணி ஆக வேண்டும்.
பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சகலத்தையும் வாங்கி கொடுக்கிறார்கள். 10 மாதம் சுமந்து உங்களை எவ்விதமாக பாதுகாத்து வளர்த்திருப்பார்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனம், இயேசு யோசேப்பு மரியாளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். ஒரு முறை இயேசு காணாமல் போய்விட்டார். அப்பொழுது இவர்கள் தேடி போகிறார்கள். நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று அவளை பார்த்து கேட்டார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அதற்கு பின்பதாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 30 வயது வரைக்குமாக கீழ்ப்படிந்திருந்தார். நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுடனே போனார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருக்கிறார் அல்லவா? அதே போல நீங்களும் நானும் பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். தேவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்த அந்த 3 ஆண்டுகள் வலிமையாக பிதாவாகிய தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். அவருடைய சித்தம் செய்கிறவராக இந்த பூமியிலே செயல்பட்டார். உங்களுக்கும் எனக்கும் அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாமும் செய்து நிறைவேற்ற வேண்டும். கடைசியாக நீதிமொழிகள் 15:20 வாசித்து நிறைவு செய்யலாம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். A wise son makes a glad father. மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். ஞானமுள்ள மகனாக இருந்து செயல்படுங்கள். நீங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. அதை செய்து நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதே போல கணவன் மனைவி இருவருக்கும் கடமை நிறைய இருக்கிறது. அதை செய்து நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. சுவிசேஷத்தை அறிவிப்பது சுவிசேஷத்தினுடைய வேலையாக இருக்கிறது. அது சுவிசேஷர்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல அதை ஏற்றுக்கொண்டு கடமை உணர்வோடு கூட சுவிசேஷ வேலையை செய்யுங்கள். உக்கிரான உத்தியோகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து போகாதிருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடு உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக தொடர்ந்து அவர்கள் பயணிக்க உம்முடைய வல்லமையுள்ள ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவிசேஷ வேலையை கடமை உணர்வோடு செய்யத்தக்கதாக சுவிசேஷர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். கணவன் மனைவி ஆகிய இருவரும் கடமை உணர்வோடு இந்த உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாக வாழ அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கவும், பிள்ளைகள் கடமை உணர்வோடு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றவும் உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர்களை பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. It is my duty to preach the gospel. Woe to me if I do not preach the gospel. Amen. South India, our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.